வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பு நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியாகத்தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவருடைய தோற்றமே அப்படிதான் இருக்கும். அவருடைய காவல்துறை அதிகாரி மாதிரியே இருக்கும் அவரை பார்த்தாலே. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். இது 1973 வருடம் பிப்ரவரி மாதம் 25 கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு அருகில் இருக்கிற ஒட்டப்பாலம் என்ற கிராமத்துல பிரபாகிருஷ்ணன் அவருக்கு மகனாக பிறந்தவர். அவர் ஒரு மலையாளி. பிரபாகிருஷ்ணன் இவருடைய அம்மா ஒரு தமிழர். பிறந்தவர் கேரளாவிலேயே பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடிச்சிருந்தார். முடிச்சுட்டு இவரு சினிமா துறையில செயல்படணும், ஒரு தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவருக்கு அதிகமா இருந்துச்சு. ராஜீவ் மோகன் மூலயமாக சினிமா துறைக்கு வரணும் முயற்சினாரு. அவர்கிட்ட உதவி இயக்குநராகவும் பணியாற்றினார். மின்சார கனவு அப்படிங்கிற படத்துல உதவி இயக்குனராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கதையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. இவர் உருவாக்கக்கூடிய அனைத்து கதைகளுமே இவர் கல்லூரி நாளிலே இவரோடு உடன் படித்து அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாகி மையமாக கொண்டு ஒவ்வொரு கதைகளையும் உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட கதை தான் மின்னலே. மின்னலேங்கிற படத்துல தான் மாதவன், ரீமாசன், அப்பாஸ் போன்றவர்களை வைத்து அந்த படத்தை எடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. மின்னலே வெற்றி அடைந்தது பிறகு வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற படத்தை எடுத்து அதுவும் வெற்றி அடைந்தது. அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா, இப்படி தொடர்ந்து காதல் படங்களாக எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார். நீதானே என் பொன் வசந்தம். இந்த படங்களுக்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது கல்லூரியில் அவரோடு படித்த நண்பர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அவற்றையே மையமாக கொண்டு இந்த படங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருந்தார். காதல் படங்களாக இயக்கி கொண்டு வந்திருந்தவர் திடீரென்று காவல்துறை படமாக எடுக்க தொடங்கினார். அதிரடி படங்களாக, சண்டை காட்சிகள் நிறைந்த படங்களாக எடுக்க வேண்டும் என்று எடுக்க ஆரம்பித்தது காக்க காக்க என்ற ஒரு படம். சூர்யா, ஜோதிகா இவர்களை வைத்து அந்த படத்தை எடுத்தார். அது மாபெரும் வெற்றி அடைந்தது. சிறப்பான ஒரு படத்தை கொடுத்த பிறகு கமலஹாசனிடம் கால்ஷீட் வாங்கி வேட்டையாடு விளையாடு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களாகவே கொடுத்து கொண்டிருந்தார் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். சரத்குமாரையும் ஜோதிகாவையும் ஆண்ட்ரியாவும் வைத்து ஒரு படம் எடுத்தார், பச்சை கிளிமுத்துச்சிரம் என்று. அந்த படமும் வெற்றி படமாக அமைந்தது. இப்படி இயக்குனராக, தயாரிப்பாளராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அது மட்டும் இல்லாம நடிக்கவும் செய்தார். நடிகராகவும் தன்னை மக்களிடத்திலே பிரதிபலித்துக் கொண்டார். காவல்துறை அதிகாரியாக நடிப்பார். எல்லா படங்களையும் காவல்துறை அதிகாரியாக நடிப்பாரு. அப்படி இல்லைன்னாக்கா ஐடி நிறுவனத்துல ஒரு உயர் அதிகாரியா நடிப்பார். இப்படியான கதாபாத்திரங்களே அவரை தேடி வந்தது. அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல் அவருடைய வாய்மொழியும் உடல் மொழியும் அமைந்துவிட்டது. சிறப்பான நடிப்பால் மக்களிடம் நல் பெயரை பெற்றிருப்பவர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அவர்கள் நடித்த அனைத்து கதாபாத்திரம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஒரு சமீபத்தில் வெளியாகி இருக்கும் டிராகன் படத்திலும் அவரது நடிப்பு மிக சிறப்பாக இருக்கும். ஐடி நிறுவனத்தின் உயர் அதிகாரியாக நடித்திருப்பார். இன்னும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கின்றார். படங்களை இயக்கி கொண்டும் இருக்கின்றார். மிக சிறந்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர், நடிகர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் பிறந்த இந்த பிப்ரவரி 25 மிக சிறந்த உழைப்பாளரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.